அரசியல் கைதிகள் என அடையாளமிடப்பட்டு தடுத்து வைத்திருக்கும் ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது போய்கொண்டிருந்த இந்த உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அங்கு தங்களையே மறந்து தங்களுடைய எதிர்காலத்தை மறந்து முற்று முழுதாக ஒன்றே ஒன்று எனக்கு தேவை, அது தமிழ் மக்களுடைய விடிவு என்று தங்களை முழுமையாக அர்ப்பணித்த இந்த அனைத்து போராளிகளையும் வாழுகின்றவர்கள், இறந்து போனவர்கள், சிறைகளிலே வாடுகின்றவர்கள் எல்லாரையும் இந்த நாளில் நினைவு கூறுவோம். காணாமல் போன உறவுகளை பற்றிய போராட்டம் பாராட்ட வேண்டும். இத்தனை நாட்களாக, இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இதை நாங்கள் விட முடியாது. கேட்டு என்ன பிரயோசனம் என்ற விதண்டவாதம் கதைக்கிற அளவுக்கு மிக இளம் உள்ளங்கள், இளைஞர்களே முன்னுக்கு வந்திருக்கின்ற வேளை இதே மிகுந்த கவலை அளிக்கின்றது. ஏதோ அலை ஒன்று பலவிதமாக அடிக்கின்றது, பலவிதமாக வீசுகின்றது. அந்த காத்துக்கெல்லாம் நாடல் போல அசைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றது நம்முடைய இளம் தலைமுறை என்பது மிக வருத்தத்துக்குரியதாகும். கொஞ்சம் பண்ணி பாருங்கள், இப்பொழுது நாங்கள் எப்படி இருக்கிறோம், அந்த நேரத்தில் எப்படி இந்த இளம் உள்ளங்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாரும் தங்களுடைய எதிர்காலத்தை மறந்து வாழ்ந்தார்கள், அர்ப்பணித்தார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதை நினைத்து பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லையா? நினைக்க முடியாது. நினைக்க என்ன பிரயோசனம் என்ற ஒரு எண்ணம். அதை விட மேலாக நீங்க என்னத்தை கண்டீர்கள் என்று சொல்லி மூஞ்சி கடிச்சா போல கதைக்கும் பொழுது கேட்பதையும் கவலையோடு கேட்க வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கின்றோம். எங்களால் சாதிக்க முடியாது என்பதெல்லாம் வேற. ஆனால் படுத்து சோம்பேறியாக இருப்பது தப்பு. நாங்கள் ஒவ்வொருவரும் இயலுமான அளவு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். தனி நபர் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மக்களும் இதில் முழுமையாக ஈடுபட்டு உழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். உங்களிடம் கேட்க முதல் உணருங்க, என்ன கேட்கப்படுது, எதற்காக வந்திருப்போம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இத்தனை பேர் இந்த பஸ் நிலையத்தில் அங்கே கொஞ்சம் போய்கொண்டிருக்கின்றீர்கள். தயவு செய்து கொஞ்சம் நிறுத்தி வந்து ஒரு ஒப்பமிட்டு செல்லுங்கள். உங்களுடைய ஒரு ஒப்பம் அந்த வாய்ஸ்கட்டில் சொல்லப்படுறது போல தலையெழுத்தையை மாற்றக்கூடும். எவ்வளவோ குற்றவாளிகள், அரசாங்கத்திற்கு குற்றவாளிகள் நமக்கு இல்லாவிட்டாலும் அவர்களெல்லாம் சுதந்திரமாக துரோகிகளாக மாறி அரசாங்கத்தோடு அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அது எதையுமே எதிர்பார்க்காமல் மிக சாதாரணமாக வாழ்ந்து எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து ஒரு சில உதவிகளை, தங்களால் ஆன உதவிகளை செய்தார்கள் என்ற ஒரு நோக்கத்திற்காக இவர்கள் எல்லாம் கால அட்டவணையின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள்.